வணக்கம் நண்பர்களே. நமது சேனலுக்கு தினமும் ஆதரவும் அன்பும் வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான தினப்பலனை பார்ப்போம். நமது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும், பெல் பட்டன் அமுத்தணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்களும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான பலனை நாம் பார்ப்போமா? இன்றைக்கான தேதி 10/7/2024. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, கூட சுப முகூர்த்த தினமும் கூட. இன்றைக்கு ஒரு 6 ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான வீட்டு மனை சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு நல்ல முடிவுடன் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இன்னும் பிற ராசிகள் நண்பர்கள் இன்றைக்கி ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது முழுவதுமாக பார்ப்போம். சேனலை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வீடியோவை உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். எனக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக பார்ப்பது மேசராசி நண்பர். மேசராசி நண்பருக்கு இந்த மாதம் முழுவதுமே, அதாவது ஆடி மாதம் துவங்குவதற்கு முன்பு வரைக்குமே அவருக்கு ரொம்ப லாபகரமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காத்தால் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதற்குள் ஒரு தொகையை நீங்கள் இன்றைக்கி வாங்க போகிறீங்க. யாருக்கிட்டையும் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு நண்பர் வழியாக, உறவினர் வழியாகவோ இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக மேசராசிக்கு கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்கள் எப்போதுமே ஒரு லாபம் வந்தால் கொஞ்சம் செலவு செய்யணும். கொஞ்சம் செலவு செய்கின்ற போது லாபம் வரும், இல்லை ஒரு சில நேரத்தில் நியூட்ரலாக போகும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் ரிஷபராசி நண்பர்களுக்கான தினம். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே தோளில் தட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தினம். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை, நல்ல வாக்கியங்களை எழுதக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நீங்களே அடுத்தவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு பெரிய இடத்துல வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தினம்தான் உங்களுக்கான தினம். கடகராசி நண்பர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களே உங்களை பாராட்டுகிற அளவுக்கு நானே இது செய்வேனா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த விஷயத்தை நானே செஞ்சிட்டேன். மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை கூட இன்றைக்கி நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு மற்றவர்கள் ஊரே பாராட்டும் பாருங்கள். அந்த பாராட்டு மலையில் நீங்கள் இன்றைக்கி நினைய போகிறீங்க. கடகராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான பாராட்டோட இன்று இரவு முடிக்க போகிறீங்க. சிம்மராசி நண்பர்கள் தொட்டதெல்லாம் இன்றைக்கி வெற்றி தான். எந்த ஆஃபீஸில் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ டார்கெட் கொடுத்துருக்கலாம். அந்த டார்கெட்டை ஈஸியாக முடித்து நீங்கள் மேலதிகாரிட்டு பாராட்டுகள் வாங்கலாம். இல்லை உறவினர்கள் நண்பர்கள் வழியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் செஞ்சு அந்த வகையிலும் நீங்கள் பாராட்டு வாங்கி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்கள் இன்றைக்கி கூட ஒரு நண்பர் பேசினார், ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கே இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு புதனாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான தினம். நல்ல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது செய்கிற தொழில் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் கன்னிராசி தினம். அடுத்ததாக துலாம் ராசி பார்த்து இன்றைக்கி எதிரி கூட பயந்துருவான் பாருங்கள். அப்படி ஒரு தினம் தாங்க உங்களுக்கு. ஐயோ, நம்ம ஒரு பிளான் போட்டோமே, இப்படி ஒரு பிளான் நடக்குதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அற்புதமான தினம். எதிரியை பயப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி இருக்க போகுது. விருச்சிக ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியை ஒரு படி மேலே தான் எப்போவுமே யோசிப்பாங்க. நம்மளை எப்போவுமே ஒரு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஒரு எந்த செயல் செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானம், கவனம் தேவை. இது இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்கள். அவர்கள் மெமரி பவர் ரொம்ப அதிகம். உண்மையிலே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் கூட நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். அவர்களுக்கு மெமரி பவர் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, சின்ன தடுமாற்றத்தோடு இருக்க போகிறீங்க. அது என்னென்னா, அந்த கிரகநிலைகள் அமைப்பு அப்படி இருக்கும்போது அது ஒரு சில தடுமாற்றங்கள் வரும். அந்த தடுமாற்றத்துக்கு நீங்கள் தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான தினம்
மறக்க முடியாத ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி இருக்கும். மகர ராசி நண்பர்கள், இன்றைக்கி வந்து யாராவது சத்தம் போட்டால் கூட டக்குன்னு காலில் விழுந்துருக்க, நீங்கள் அப்போ தான் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி என்னென்னா பணிவு உடன் துணிச்சலாக இருக்கணும், பணிவும் இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும், பயத்தை வெளியே காட்டிக்கூடாது. அப்படி ஒரு தினமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான தினம் உங்களுக்கான தினம். ஒரு அற்புதமான மகர ராசிக்காரர்கள் நண்பர்கள் வந்து இன்றைக்கி அவங்களே பாராட்டி பிறகு ஒரு சூப்பரான தினமாக இருக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்கள், இன்றைக்கி வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வேலைப்பளுன்னா நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலையில் ஒரு 10% 20% எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேலை வருகின்ற போது உடல் அசதிகள் வரத்தான் செய்யும். பெரிய மருத்துவ செலவு இருக்காது, அது நீங்களே ரெடி பண்ணிக்கூடிய அளவுக்கான ஒரு என்ன சொல்ல அசதியான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம், நல்லதே நடக்கும். மீனராசி நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த செயலாக இருந்தாலும் அது கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் கையாண்டிங்கன்னா இந்த தினம் உங்களுக்கான அற்புதமான தினமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை, இது உங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நிறைய அப்டேஷன் கொடுக்க முடியும். என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லே நீங்கள் பார்க்கலாம். அஸ்ட்ரோ அப்டேட் என்ற வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் எப்பொழுது வேணால் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பதிலை நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.